Hi, hello, welcome back to the channel. Business Studiesல Business Environment பார்த்துட்டு இருக்கோம் Chapter 3 and நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன டைட்டில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் அண்ட் மீனிங்ஸ் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் தான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம படித்தோம், ரைட்டா? ஸோ பிஸ்னஸை சுற்றி நடக்கிற ஃபேக்டர்ஸ், ஃபோர்ஸஸ் லைக் எக்கனாமிக், சோஷியல், பொலிட்டிக்கல், டெக்னாலஜி அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னோம், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு படித்தோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன பெனிஃபிட் பிஸ்னஸ்மேனுக்கு அப்படிங்கிறத இந்த டாபிக்ல வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கணும். அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான தாட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரால் மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த கரெக்டான பாத் எடுத்து அவர் போனாதான் அதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவரால் எடுத்துக்க முடியும். ஓகே, இங்க கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் என்னென்னு. It enabled the firm to identify opportunities and getting the first move advantage. ஸோ என்னன்னா ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்படிதான் அப்போ பிசினஸ் என்விரான்மெண்ட்டை பத்தி நமக்கு நல்லா தெரியல அப்படின்னா அந்த அந்த விஷயத்துல நம்ம போய் இறங்குறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஏன்னா இட் இஸ் பிசினஸ்ல ப்ராஃபிட்டும் வரலாம், இமீடியட் லாஸஸும் வரலாம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே பயப்படுவாங்க. பட் இட் எனேபிள் த ஃபர்ம் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ம் வந்து என்ன பண்ணும், வெயிட் பண்ணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வச்சுட்டோம்னா பாசிட்டிவா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணும், அப்படி ஒரு அட்வான்டேஜ் வந்து அவங்க எடுத்துக்கணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, மாருதி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ப்ரொடியூஸ் அ ஸ்மால் கார். ஏன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகுது, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். குட்டி காரா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அஃபோர்டபுளா ஒரு கார் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த குட்டி காரை வந்து ரெடி பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரிதான் வாட்ஸ்அப்பும் பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் தான் மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் சாட் அப்ளிகேஷனா வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. பட் நம்பர் 1ல இருக்கிறது என்னது, வாட்ஸ்அப் தான், ரைட்டா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் த ஃபர்ம் டு ஐடென்டிஃபை த்ரெட்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சைன்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க பிசினஸ் என்விரான்மெண்ட்டை பத்தி. அப்ப அது ஒரு வார்னிங் சைனா எடுத்துட்டு அதுக்காக என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணுமே தவிர அதை பார்த்து பயப்படக்கூடாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து கார் கம்பெனிஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னு மாருதி கம்பெனிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாருதி கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள பார்த்து பயப்படல. ஏன்னா அவங்க பெரிய பெரிய கம்பெனி, அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம காரோட இது வந்து போயிடுமே அப்படிலாம் அவங்க பயப்படல. ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ வாட் இட் மீன், மாருதி கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனிஸை உள்ள விட்டாங்க, ஆனாலும் அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் த ஃபர்ம்ஸ் டு ஐடென்டிஃபை என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு த்ரெட்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சைன்ஸ், அதை வந்து ஏர்லி வார்னிங் சைனா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதுல இருந்து மீண்டு வராங்க. ஓகே, அதுல இருந்து என்ன பாசிட்டிவ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டாப்பிங் யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா, பிசினஸ் மேன் குட்ஸை வந்து மார்க்கெட்ல டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போ சப்ளை பண்ணணும்னா அவருக்கு என்னதான் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு இன்புட் வரணும். அந்த இன்புட்டை வச்சுதான் அவர் என்ன பண்ண போறாரு, அவுட்புட் வந்து கிரியேட் பண்ண போறாரு, ரைட்டா? ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்கு, என்னென்னமோ அந்த 3D 4G எல்லாமே வந்துருச்சு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டேன், பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணிட்டு இருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது அந்த கம்பெனி. ஸோ அட் ப்ரெசென்ட் என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரி டிவியை எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி டிவியை நான் ப்ரொடியூஸ் பண்ணாதான் எனக்கு லாபம் வரும். ஓகே, ஸோ அடுத்த டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் கோப்பிங் வித் ரேபிட் சேஞ்சஸ். வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது மார்க்கெட்ல, இல்லையா? பிசினஸ்ல இருக்கட்டும், மார்க்கெட்ல இருக்கட்டும், எல்லா சேஞ்சையும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பிசினஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ
ஒரு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா அந்த சேஞ்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கேன் பண்றோம். ஓகே, இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஸ்கேன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது என்விரான்மெண்ட் எப்படி இருக்காங்க, நம்மளை சுத்தி எப்படி இருக்காங்க, நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணா என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு. ஸோ அப்படி அந்த அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்னல் சேஞ்சஸ் வந்து பண்றோம். இன்டர்னல் சேஞ்சஸ், இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து இருக்கிற சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ரைட்டா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ன ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் போது கஸ்டமருக்கு வந்து ஒரு விஷயம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி வாங்கிட்டே இருக்காங்க. அந்த துணியில கொஞ்சம் டிசைன் போட்டு வித்தாங்கன்னா எங்க போவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க, ரைட்டா? ஸோ அந்த டிசைனோட இன்னும் ஸ்டோன் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்மளும் பிசினஸ் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க கஸ்டமரோட டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு, டிமாண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்மளும் என்ன பண்ணிக்கணும், சேஞ்சஸை கொண்டு வந்தாதான் நம்ம பிசினஸ்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, டைட்டில் பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் அசிஸ்டிங் இன் பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்மேஷன்ஸ். ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிளான் பண்ணும்போது நம்ம பிசினஸ் என்விரான்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும். இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்யூஷனோட தான் நம்ம என்ன பண்ணணும், பிளானிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த பிளானிங்லயே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி பிளானிங்கை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசினஸ் மேன்ஸ் ஆர் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி டு கிராப் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் நம்ம என்ன பண்றோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தான் நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அப்ப கண்டிப்பா என்ன கிடைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம ஒரு பிளான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பாயிண்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம், enable the firms to identify opportunity, help the firm to identify the threats and early warning sign, help in tapping and assembling resources, and helps in adjustments, and then assigning in planning and policy making. ஓகேவா? இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் இல்லையா? கண்டினியூஸ் ஸ்கேனிங் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட் மேக் ஆர் பிசினஸ் டு பி பெட்டர். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Thank you.